சேலம் செட்டிமாங்குறிச்சி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகள். கருணாநிதி குடும்பத்திற்கு மூடு விழா நடக்கின்ற தேர்தல். ஏன் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டுமா? இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு விசுவாசமாக உழைத்தவர்களுக்கு, மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள் எவராக இருந்தாலும் இந்த பதவிக்கு வர முடியும். இது அண்ணா திமுக. திமுக அப்படி அல்ல, அது குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. அண்ணா திமுக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி. இன்றைக்கு மக்களுக்காக இருக்கின்ற கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் பல திட்டங்களை கொண்டு வந்து நாம் நிறைவேற்றிக்கிறோம். அதோட இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நீங்க கேட்ட திட்டங்கள் பெரும்பாலானவற்றை நான் நிறைவேற்றுகின்றேன். நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி. நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி. அப்படி வறட்சியான பகுதி இருக்கின்ற ஏரி குளங்கள் அனைத்தையும் நீர் நிரப்ப வேண்டும் என்று 50 ஆண்டு காலமாக நீங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 100 ஏரிகள் நீர் நிரப்புகின்ற திட்டம். மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது அந்த மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றின் மூலமாக நீரை இறைத்து நம்முடைய பகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகள் குளங்கள் நிரப்புகின்ற திட்டம். இதனுடைய நோக்கம், நான் எந்த இடத்துல அடிக்கல் நாட்டணும், இருப்பாளியில் அடிக்கல் நாட்டினேன். நீங்களா வந்தீங்கல்ல, அந்த ஏரிக்கு தண்ணி வந்ததா? இதுதான் திமுக. விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கின்ற அரசு இந்த தேர்தலோடு முடிவு கட்டப்படும். இதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? இன்றைக்கு இதுல என்ன அரசியல் வேண்டி இருக்குது? ஒரு அரசாங்கம் இருக்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் 50 ஆண்டு காலம் நம்முடைய விவசாயிகள் கண்ட கனவு மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது அந்த நீரை நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏரிகளில் நிரப்ப வேண்டும். நிலத்தடி நீர் உயர வேண்டும். விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். இதில் என்ன தவறு? இதை அரசியலாக்கி இன்று வரை இந்த திட்டம் முழுமை பெறல. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க வேணா ஆமை வேகத்தில் திட்டத்தை நடத்தி இருக்கலாம். ஆனா இந்த தேர்தலில் அண்ணா திமுக மக்கள் துணையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைத்துடனே எந்தெந்த ஏரிகள் நிரப்பப்படாமல் இருக்கின்றதோ அனைத்து ஏரிகளும் அண்ணா திமுக ஆட்சியில் நிரப்பப்படும். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்திலே சில ஏரிகள் குளங்கள் விடுபட்டுள்ளதாக விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அப்படி விடுபட்ட ஏரிகளும் குளங்களும் அந்த திட்டத்தின் மூலமாக நீர் நிரப்பப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுதுதான் 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டு சந்தைகளை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல குடிமராமத்து திட்டம், அங்க இருக்கின்ற பக்கத்தில் இருக்கிற ஏரி குளம் குட்டை, ஏன் மேட்டூர் டேம் அனைத்திலும் விவசாயிகள் விரும்பியவாறு அந்த ஏரி இருக்கிற வண்டல் மண்ணை அள்ளி விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. இந்த அரசாங்கம் வந்தவுடனே அதை தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு அருகில் இருக்கின்ற ஏரி இருக்கின்ற வண்டன் மேல், மேட்டூர் அணையில் இருக்கிற வண்டன் மேல் நீங்கள் தாராளமாக அள்ளி உங்களுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தணும்.